குடமுழுக்கு நடத்தப்படும் என்பதை மாண்புமிகு பேரவையின் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர் அவர்கள் நேரம் அதிகம், நேரம் இல்லை, பதில் சொல்ல விட மாட்டேன்றீங்களா? அவ்வளோ கேள்வி கேட்ட. இன்று சட்டசபையில் அமைச்சர் சேகர்பாபு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பேச்சை விரைந்து முடிக்க சொன்ன துணை சபாநாயகரால் அமைச்சர் சேகர்பாபு டென்ஷன் ஆகியுள்ளார். கோயில் இரண்டும் மார்ச் மாதத்திற்குள் குடமுழுக்கு நடத்தப்படும் என்பதை மாண்புமிகு பேரவையின் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நீ ஐயா பேர் சொல்லி கேட்ட அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேற்றிவிடப்பட்டது. இப்போ அமைச்சர் அவர்கள் நேரம் அதிகம், நேரம் இல்லை, பதில் சொல்ல விட மாட்டேன்றீங்களா? அவ்வளோ கேள்வி கேட்ட 10:30 மணிக்குள்ள முடிக்கணும். நீ ஐயா அவருடைய திருப்பெயரை சொல்லி கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் அறநிலையத்துறையின் சார்பில் இந்த எங்கள் ஐயா அவர்கள் ஆட்சியில் நிறைவேற்றி தரப்பட்டிருக்கிறது என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எண் 16 மாண்பு உறுப்பினர் திரு மு. பழனியாண்டி, மாண்பு உயர்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேட்டூர் அணை என்றால் பெண்ணிக்கு வரலாறும், கல்லணை என்றால் கரிகால் சோழன் வரலாறும் எழுதப்பட்டிருப்பதை போல சென்னை மாவட்ட மக்களின் குடிநீர் தாகத்தை போக்க நெமிலியிலே மாமல்லன் நீர்த்தேக்கணையை கட்டிய தமிழக முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, மாண்புமிகு உறுப்பினர் ஸ்ரீரங்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனியாண்டி அவர்கள் திருவரங்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கூடுதலாக வகுப்பறை கட்டுவதற்கான உரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு மாணாக்கருடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இக்கல்லூரியில் உள்ள கலையரங்கம் அமைப்பது தொடர்பான கருத்துரு ஏதும் தற்போது அரசின் பரிசீலனை இல்லை என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.